ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம Biot Savart law பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம Biot Savart law பார்ட் 1 ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். திஸ் இஸ் செகண்ட் பார்ட். பார்க்காதவங்க அந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் வில் பி ப்ரொவைடிங் அதோட லிங்க்கை கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதனுடைய கண்டினியூஷன். Biot Savart law மூலமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம். we can find magnetic field. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில் சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது, ஒற்றுமை இருக்குது, அப்புறம் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. இது ரெண்டுத்துமே இப்போ இந்த வீடியோவில் பிரித்து பார்க்க போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, தே ஆர் லாங் ரேஞ்ச் since both depends inversely on the square of the distance from the source to the point of interest. எதெல்லாம் லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ்னால், இப்போ ஏதாவது ஒரு லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், லாங் ரேஞ்ச் ஃபீல்டு கூட சொல்லலாம். லாங் ரேஞ்ச் நம்ம ஒரு ஃபார்முலா கண்டுபிடிப்போம். அந்த ஃபார்முலா if it is inversely proportional to the square of the source, காரணி எது அதை உருவாக்குது, சோர்ஸ், அண்ட் எந்த பாயிண்டில் நம்ம கண்டுபிடிக்கணும், the point at which it has to be found. எந்த பாயிண்டில் கண்டுபிடிக்கணும், யாரால் இது உருவாக்கப்பட்டிருக்கு, who creates that thing, ஏதோ ஒரு parameter x. if it is indirectly proportional to xன்னு வச்சுக்கோம், x வெக்டர் நீங்கள் போட்டேன், because force and field are vectors தான், எழுதிக்கலாம் எழுதாமலே இருக்கலாம். ஸோ இப்படி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயராக இருந்தால் இட் இஸ் நோன் அஸ் லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ் ஆர் ஃபீல்டு. இப்போ நமக்கு இங்கே எதுக்கும் இடையில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் பார்க்குறோம். we are studying the similarities between magnetic field and electrostatic field. மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே ஃபீல்டுன்னு, அதுக்கு நான் சென்டரில் எழுதிக்கிறேன், FIELD, இது ரெண்டுத்துக்கும் வரக்கூடியது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம படித்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா, நம்ம ரீகேப்சுலேட் பண்ணியிருக்கலாம். Biot Savart lawல dB வெக்டர் பியூர்லி இந்த வெக்டர் ஃபார்ம் எழுதிடலாமா, dB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0 by 4 pi into I current dl vector crossed with r cap. இந்த இடத்த ரொம்ப கவனம் தேவை, சில தப்பு பண்ணாலும் பண்ணிடுவீங்கடா. இங்கே ஆர் ஸ்கொயர்னு இருக்கணும், சரியா? ஸோ அல்லது இதை இன்னொரு மாதிரியும் எழுதலாம். இந்த ஆர் கேப் என்னது, ஆர் கேப் இஸ் ஈக்குவல் டு என்ன, வாட் இஸ் ஆர் கேப், ஆர் வெக்டர் பை ஆர், அப்படி தானே? ஸோ இந்த ஆர் கேப்பை நம்ம இப்போ ஆர் வெக்டர் பை ஆரால் ரீப்ளேஸ் பண்ணால் என்ன வரும், μ0 by 4 pi மல்டிப்ளைடு வித், இந்த மல்டிப்ளைடு வித் நம்ம போட வேண்டாம், கிராஸ் ப்ராடக்ட் மாதிரி வில் கெட் கன்ஃபியூஸ்ட், சரியா? ஒரு ப்ராக்கெட் மாதிரி எடுத்துக்குவோம். ஸோ I dl வெக்டர், ஆர் கேப்புக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், ஆர் வெக்டர் பை ஆர். ஏற்கனவே நமக்கு அங்கே ஒரு ஆர் இருக்குது, இந்த ஆரும் என்ன ஆகும், இஃப் இட் மல்டிப்ளைட்ஸ் இட் பிகம்ஸ் ஆர் கியூப். நம்ம யாரும் நினச்சிடக்கூடாது, சார் என்ன இருக்குது இங்கே ஆர் கியூப் இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஆனால் எக்ஸாக்ட் ஃபார்முலா, கரெக்டான ஃபார்முலா இதான் அந்த ஃபார்முலா. நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக, ஒரு எளிமைக்காக தான், வேறொரு வடிவத்துக்காக தான் இங்கே ஆர் கியூப் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஆனால் கரெக்டான ஃபார்முலா Biot Savart law என்னது தான், இதுதான் Biot Savart law. ஸோ இங்கே பாருங்கள், இட் இஸ்
டிவிஷனில் இருக்குது, கீழே இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r². அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் at a point P due to the charge kept at A, அதாவது சோர்ஸ், ஏ தான் சோர்ஸ். ஏங்கிற இடத்துல என்ன வச்சுருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சுருக்காங்க. ஃபார்முலா என்ன? 1/4πε0 சார்ஜ் கெப்ட் அட் ஏ. ஏங்கிற இடத்துல வைக்கப்பட்ட சார்ஜ் RAP² RAP கேப். இது நம்ம எடுத்திருக்க நோட்டேஷன். எல்லாமே ஏபி வர்றதுக்காகவே ஃப்ரம் ஏ டு பி, த டைரக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. சரியா? ஸோ இது எல்லாமே இட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சோர்ஸ் டு தி பாயிண்ட் அட் விச் இட் ஹேஸ் டு பி எவாலுவேட்டட். சரியா? அடுத்து the principle of superposition applies to both fields. அதாவது you can add electric field. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். we have a charge here QA and we have a charge here QB. இந்த இடத்துல ஒரு சார்ஜ் வச்சுருக்கோம், இந்த இடத்துல ஒரு சார்ஜ் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த பாயிண்ட் பிக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா இப்போ we are going to take radial distance. So this is R from A to P. ஏலேருந்து P வரைக்கும். இங்கே என்ன எடுக்க போகிறேன்? This is R from B to P. இதை வந்து நம்ம வெக்டர் அடிஷனாக பண்ணிக்கலாம். அதான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P, மொத்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் P kept at A plus electric field at the point P due to the charge kept at B. இது வந்து என்னென்னா இப்படி அடிஷன் பண்ணுறது தான் என்னது? பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். அதை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we can apply. ரெண்டுக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. In this connection, note that the magnetic field is linear in source IDL, just as the electrostatic field is linear in its source, the electric charge. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா லீனியர். என்னது லீனியர்? ஐடியல். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாவை இப்போ நம்ம பார்க்கணும். யார் காரணி? எலக்ட்ரிக் ஃபீல்டை உருவாக்குறது யார்? ஹூ கிரியேட்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட்? சார்ஜ். அதனுடைய ஹோல் பவரை பாருங்களேன். மொத்தமாக அதனுடைய பவரில் என்ன இருக்குது? 1. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கான்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி சோர்ஸ் பவர் லீனியர். பவர் 1. பவர் 1ஆக இருந்தால் லீனியர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ அதே தான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம பார்த்தாலும் நமக்கு என்ன இருக்குது? பயாட் சாவர்ட்லாம் பாருங்கள். ஐ பாருங்கள், கொஞ்சம் ஐயை நல்லா கவனிக்கலாமா? ஐ எப்படி இருக்குது? ஐ பவர் 1ஆக இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குனது யார்? சோர்ஸ், காரணி, கரண்ட். கரண்ட் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கியிருக்கு. அது பவர் 1ஆக இருக்குது. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்க? ஐடிஎல். அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஐடிஎல் வெக்டர். அதனுடைய பவரில் என்ன இருக்குது? ஹோல் பவரில் என்ன இருக்குது? 1 இருக்கிறதுனால இதுதான் லீனியர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இஸ் இட் ஓகே? செகண்ட் பாயிண்ட் போகலாமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்ட் பை a scalar source, namely the electric charge. Magnetic field is produced by a vector source அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சிமிலாரிட்டி கிடையாது, டிஸ்சிமிலாரிட்டி. டிஸ்சிமிலாரிட்டினா ரெண்டுத்துக்கும் இடையில பொருத்தம் இல்லை. there is a difference. இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இஸ் a difference between the electric field and the magnetic field. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணப்படுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கிரியேட்டட் பை தி சோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டோட சோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு
electric field ஓட source is a scalar. magnetic field create பண்ணக்கூடிய source magnetic field create பண்ணக்கூடிய source என்னது source is a vector. அது என்னது who is that person electric field க்கு charge electric charge and magnetic field க்கு it is ideal vector. இதுதான் சேர்த்து சொல்லணும். you should tell this is the source ideal vector. இது ஒரு vector. current ஒரு scalar ஆனா ideal is a vector. சரியா current is a scalar I is a scalar I ஒரு scalar but ideal vector is a vector. so magnetic field create பண்ணக்கூடியது யாரு ஒரு vector. electric field create பண்ணக்கூடியது source காரணி the person who is responsible to create that field அதை உருவாக்கி இருக்கிறது. அடுத்து the electric field is along the displacement vector joining the source and the field point. The magnetic field is perpendicular to the plane containing the displacement vector and the current element ideal vector. அப்பனா இப்போ ஒரு புது வேர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன வெக்டர் இருக்குது ஒரு வேர்டு வாட் இஸ் ஐடியல் வெக்டர் வெக்டர்னா என்ன இப்போ we have given a word என்னது current element. what is ideal vector current element. சரியாடா ஃபைன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்க போகுது இப்போது நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்க போகுதுன்னா எடுத்துக்கலாம் எலக்ட்ரிக் field at the point P will be along the line joining the source அதாவது இணைக்கக்கூடியது the source and the point of interest இந்த வெக்டர் இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னு சொல்லலாம் அல்லது ரேடியல் வெக்டர். அதாவது மூவிங் ஃப்ரம் A to P இது பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் ஃப்ரம் A to P அப்படின்னு சொல்லலாம் அல்லது ரேடியல் வெக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆர் வெக்டர் ஃப்ரம் A to P ஆர் ரேடியல் வெக்டர். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்க போகுது எந்த திசையில் இருக்க போகுதுன்னா இது QA பாசிட்டிவாக இருந்தால் வெளிநோக்கி இருந்திருக்கும் இதே டிரெக்ஷனில் அவுட்வேர்டில் இருந்திருக்கும். ஓகே இப்போ QA நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வரைஞ்சது என்ன விச் வெக்டர் ஐ ஹவ் ட்ரான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் இதே இது QA நெகட்டிவாக இருந்துருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி இன்வேர்டு உள்நோக்கி இருந்திருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி இன்வேர்ட் it's going to point inward electric field at the point P due to the charge. but ஆனால் எதில் இருக்குது it is the on the displacement vector from A to P இது source இது P vector. ஆனால் magnetic field பொறுத்த லெவலுக்கு it is not going to be in the direction of the displacement vector. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் போன வீடியோலேயே நம்ம பார்த்தோம் magnetic field ஓட direction depends upon எங்கே இருக்குது the current flowing direction அப்படின்னு நம்ம பார்த்தோமா. if your current flows like this இப்போது உங்களோட எலமெண்ட் டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட் இப்படி இருக்குது அண்ட் if your current is going here இந்த வழியாக போகுது இதான் கரண்ட் போகிற டைரக்ஷன். அப்புறம் இதான் உங்கள் டிஎல் வெக்டர் கரண்ட் எலிமெண்ட் வெக்டர். ஸோ இதான் ஐடியல் வெக்டர் அண்ட் இந்த பாயிண்டில் உங்களுக்கு எவாலுவேட் பண்ணணுன்னா ஸோ இதுதான் என்னது ஆர் வெக்டர் ஃப்ரம் த டிஃப்ரென்ஷியல் எலிமெண்ட் டு தி பாயிண்ட் P. ஓகே ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும் we have to take the cross product from the dl vector to we have to turn an angle எங்கே இந்த டைரக்ஷனில் நம்ம போகணும். in the counter clockwise சென்ஸில் போனோன்னா if this wire is in the plane இந்த நம்ம அந்த இப்போ தரையில் ஒரு பென்சிலை தூக்கி வைங்களேன்
ஒரு பிளேன் பேர் அதே மாதிரி இருக்குன்னா உங்களுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி பாயிண்டிங் இன் தி எங்கே இன்வர்ட் அவுட்வர்ட் டைரக்ஷன் நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கும். இல்லை பாயிண்டிங் அஸ் நம்மளை நோக்கி வருதுன்னா இட் வில் பி ஹியர். அதாவது இட் வில் பி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் எங்கே இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் வில் பி perpendicular to the plane of dl ideal vector and r vector. So but ana electric field will be in the direction of r vector. Okay, so we have done this. இப்போ அடுத்த point, fourth point. One minute, we'll be getting that. There is an angle dependence in the Biot-Savart law which is not present in the electrostatic case. அப்படி தானே Biot-Savart lawல magnetic field depends upon the angle between dl vector and r vector. அப்படி தானே, சரியா? ஸோ பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டில் அந்த டிஎல் வெக்டர் ஆர் வெக்டர்லாம் அதெல்லாம் தேவையே கிடையாது. அங்கே எதாவது ஆங்கிள்ங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சா, டீட்டா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இந்த ஃபார்முலாவில் உங்களால் பார்க்க முடிஞ்சதா? எலக்ட்ரிக் ஃபீல்டில் இதில் ஏதாவது டீட்டா அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நோ டீட்டா இஸ் ப்ரெசன்ட். டீட்டா என்பது இல்லவே இல்லை. பட் Biot-Savartல சார் இதில் எங்கே சார் டீட்டாவாக இருக்குதுன்னு கேட்கலாம். முதல்ல இந்த இடத்துல கிராஸை ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல கிராஸ் வராது, பட் இந்த இடத்துல கிராஸ் வரும். சரியா? இப்போ நீங்கள் எழுதுனீங்கன்னா ஹவு கேன் யூ ரைட் இட்? இப்போ கிராஸ் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுங்களேன். இந்த இடத்துல இஃப் யூ அப்ளை கிராஸ் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஃபார்முலா என்ன? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஏ பி sin theta angle between a and b n cap. அப்படி தான் எழுதணும். n cap is perpendicular to a and b, the plane a and b. ஏயும் பியும் உருவாக்கியிருக்க அந்த தளத்துக்கு n cap is going to be perpendicular. சரியாடா? ஸோ இப்போ அந்த dl வெக்டரையும் r வெக்டரையும் நம்ம எழுதுனா how can we write it? dl vector and r vector cross product பண்ணா, so if we do the cross product, magnitude of dl into magnitude of r, sine of the angle between r and dl into n cap. அப்படி தானே? ஸோ இப்போ இந்த ஆறு அடிபட்டு போச்சுன்னா if it cancels, ஸோ யார் இருப்பாங்க? ஆர் ஸ்கொயர் மட்டும்தான் இங்கே இருக்கும். சரியா? ஸோ வில் ஹாவ் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஆங்கிள் இருக்குது. So the magnetic field depends upon the angle between the current element and the point at which the radial vectorக்கும் இடையில இருக்கிற ஆங்கிளை பொறுத்து தான் இருக்க போகுது. இந்த ஃபிகர் 4.9 எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. The magnetic field at any point in the direction of dl, அதாவது dashed line is 0. Along this line theta is 0, sin theta is 0, and from the equation 4.1.a dB equal to 0, magnitude of dB equal to 0. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போது நீங்கள் ஏதாவது இப்போ இந்த பாயிண்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த டேஷ்டு லைனில் இருக்கக்கூடிய இதில் ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த பி பாயிண்ட்டை இப்போ நம்ம இங்கே எங்கேனாலும் கண்டுபிடிக்கலாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா இந்த ஒயரை சுற்றி எல்லா பாயிண்ட்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க போகுது. சரியா? இப்போது நான் இன்கேஸ் எனக்கு ஒரு ஆசை வருது, இப்போது நான் இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். இந்த டேஷ்ட் லைனில் ஏதோ ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டா, இப்போ ஆர் வெக்டரை நான் எப்படி வரையணும்? ஆர் வெக்டரை இந்த இடத்துலேருந்து இது இப்படி வரைகிறது தான் ஆர் வெக்டர். சரியா? இப்போது டிஎல் வெக்டர் இந்த டைரக்ஷன், டிஎல் வெக்டர் ஐடியல் வெக்டர் இப்படி இருக்குது. ஆர் வெக்டருங்கிறது என்ன? டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணுமோ அந்த இது. ஸோ இப்போது ஐடியலுக்கும் டிஎலுக்கும் இடையில ஆங்கிள் என்ன? 180 டிகிரி. 180 டிகிரினா என்ன? ஆங்கிள் பிட்வீன் ஐடியல் அண்ட் ஆர். சைன் 180 என்னடா?
sin 180 அதாவது பை sin பை sin எந்த பைனாலும் 0 தான் sin of n பை அதாவது n equal to 0 1 2 3 எதுனாலும் போட்டுக்கோ இன்டிஜர் எதுனாலும் போடு அந்த ஆன்சர் என்ன தான் 0 தான் இப்போ 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் sin 180 0 ஆயிட்டு அப்புறம் பயாட் சாவர்ட்லா என்ன ஆயிரும் உங்களுக்கு இப்போ இந்த ஆங்கிள் பிட்வீன் இது உங்களுக்கு 0ன்னு தெரிஞ்சிச்சு ஸோ ஃபார்முலா நமக்கு என்ன இருக்குது பயாட் சாவர்ட்லா ஃபார்முலா இந்த இடத்துல sin θ sin 180 போடுற மாதிரி இருக்கும் இங்கே 0 ஆயிட்டுனா 0 மல்டிப்ளைட் வித் எனிதிங் 0 ஆயிரும் ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டேக்கன் அலாங் த டிஎல் வெக்டர் இது மட்டும் இல்லை இப்போது நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போது வேறு ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாமே இப்போ டிஎல் வெக்டர் இருக்குல்ல அந்த டைரக்ஷன்லேயே மேலே எடுத்துக்கோமே மேலே இஃப் யூ டேக் அண்ட் அ பாயிண்ட் இப்போ நம்ம கீழே வரைஞ்சோமா இஃப் யூ டேக் அண்ட் அனதர் பாயிண்ட் பி இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு ஆசைப்படுறோம் ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் ஸோ டிஎல் வெக்டருக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஸோ இந்த பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கும் இதுக்கும் முதல்ல வரையணும் வரைஞ்சா எனக்கு என்ன இருக்குது டிஎல் வெக்டருக்கும் ஐடியல் வெக்டருக்கும் ஆர் வெக்டருக்கும் இடையில ஆங்கிள் என்ன இப்போ 0 வெக்டர் ஸோ sin 0 என்ன 0 அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த இந்த புது பாயிண்ட் இது பி ப்ரைம்னு வச்சுக்கோமா ஏற்கனவே இங்கே பி வச்சிட்டோமா இது பி ப்ரைம் ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த பி ப்ரைம் பாயிண்ட் என்ன P prime point is 0. Yeah, because the angle between the DL vector, ideal vector and R vector is 0. அதனால 0 ஆயிடுச்சு சரியா ஸோ magnetic field depends upon the angle between ideal and R vector but electrostatic field எந்த தீட்டா டிபெண்டன்ஸுமே கிடையாது தீட்டாவை சார்ந்து எதுவுமே கிடையாது There is an interesting relation between epsilon naught and the permittivity of free space. ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தொடர்பு இருக்குது epsilon naught permittivity and permeability of the free space. permittivity of the free spaceயும் permeability of the free spaceயும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க அது யார் that is nothing but the speed of light in vacuum இவங்கள தான் தொடர்பு படுத்துகிறாங்க permittivity and permeability so if you multiply epsilon naught into mu naught இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணுறாங்க and then என்ன பண்ணுறாங்கன்னா I am going to multiply 4 pi and divide by 4 pi 4 pi epsilon naught into mu naught by 4 pi 4 pi ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறாங்க what happens now இப்போ 1 by 4 pi epsilon naught என்னடா 1 by 4 pi epsilon naught is 9 into 10 power 9 அப்படி தானே 4 pi epsilon naughtனா என்ன வரும் 4 pi epsilon naught can you tell me 4 pi epsilon naughtனா 1 divided by 9 into 10 power 9 சரியா into mu naught by 4 pi இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் படி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 போன வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் அப்படி தானே 10 பவர் மைனஸ் 7 இது எல்லாத்தையுமே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா ஹவு கேன் வி ரைட் இட் இது எப்படி எழுதலாம் 10 பவர் மைனஸ் 7 கீழே எடுத்துகிட்டு வாங்களேன் என்ன ஆகும் 1 டிவைடட் பை 9 இன்ட்டு 10 பவர் 9 மேலே இருக்கிற 10 பவர் மைனஸ் 7 கீழே எடுத்துகிட்டு வந்தால் 10 பவர் 7 இப்போது நான் என்ன வரும் 1 டிவைடட் பை 9 எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர் பேஸ் எல்லாமே சேமாக இருந்தால் பவர்ஸை என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாமா ஸோ 16 வருமா ஓகே 16 எப்படி எழுதலாம் 10 பவர் 8 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா 10 பவர் 8 த ஹோல் ஸ்கொயர் ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் 1 by 3 into 10 பவர் 8 த ஹோல் ஸ்கொயர் சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சிருப்போம்
3 into 10 power 8 என்ன ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படி தானே படிச்சிருப்போம். அது சிம்பிள் என்ன சி ஸ்கொயர். அப்போனா எப்சிலாங் நாட் இன்ட்டு மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 1/c ஸ்கொயர். இது இப்படியும் எழுதலாம், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/எப்சிலாங் நாட் இன்ட்டு மியூ நாட். அதை ரீஅரேஞ்ச் பண்ணி இப்படி எழுதிக்கலாம். சி ஸ்கொயரை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். சரியா, கிளியர்? ஸோ சின்ஸ் இன்னொரு ரூட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. இஃப் டேக் 1/2 பவர் ஆன் போத் சைட்ஸ், இஃப் டேக் த 1/2 பவர் ஆன் போத் சைட்ஸ், இங்கேயும் எனக்கு பவர் 1/2, இங்கேயும் எனக்கு ஹோல் பவர் 1/2 எடுத்தால் எனக்கு என்ன ஆகும்? வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? சி ஸ்கொயர் இன்ட்டு 1/2. இந்த பவரில் இருக்கிற ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் சி ஸ்கொயர் இன்ட்டு 1/2. 2 கெட் கேன்சல்ஸ். என்ன ஆகும்? இந்த இடத்துல எனக்கு 1 மாறிடும். ஸோ இங்கே எனக்கு பவர் 1/2 நான் ரெண்டு பக்கம் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் நான் எடுத்துகிட்டு போனேன்னா வாட் ஹேப்பன்ஸ்? I bring to the numerator and the denominator the whole power 1/2 power 1/2. 1 power 1/2 என்ன 1. ஸோ இதை நான் பவர் 1/2நாலே ரூட். சரியா, பவர் 1/2நாலே it is written as root. So 1 divided by root of epsilon naught by mu naught அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா, these are extra results. We will discuss the connection further in chapter 8 on electromagnetic waves. இதை இன்னும் கொஞ்சம் என்ன தொடர்பு இருக்குங்கிறத, எப்சிலான் நாட் மியூ நாட் சி ஸ்கொயருக்கு என்ன தொடர்பு இருக்குங்கிறத வில் ஸ்டடி இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் சாப்டர்னு சொல்லியிருக்காங்க. Since the speed of the light in vacuum is constant, the product of mu naught and epsilon naught is fixed in magnitude. சரியா, இது கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால, எது கான்ஸ்டன்ட்? சி ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால இதுவும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. Choosing the value of either epsilon naught or mu naught fixes the value of the other. ஏதாவது ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டா, ஒன்று எப்சிலான் நாட்டை ஃபிக்ஸ் பண்ணு அல்லது மியூ நாட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணால் இன்னொரு வேல்யூ ஃபிக்ஸ் ஆயிரும், ஈக்குவலுங்கிறாங்க. சரியா, இப்போ நம்ம சொன்னது தான், சி ஸ்கொயர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, சி இது ஸ்பீட் ஆஃப் லைட்டு, அதனால் வி கேன் ஃபைன் இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட்னா இதுவும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. In SI unit, mu naught is fixed to be equal to 4 pi into 10 power minus 7 in magnitude. SI unitல mu naught ஓட வேல்யூ என்னன்னா is fixed to be in vacuum. நாட்னு கொடுத்தாலே vacuum. சரியா, நாட்னு கொடுத்தாலே vacuum. mu naught ஓட வேல்யூ என்னன்னா 4 pi into 10 power minus 7 in magnitude. மதிப்பில் mu naught என்னன்னா 4 pi into 10 power minus 7. சரியாடா? ஓகே, here we are done with the second part of the Biot Savart law. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். we are there to help you at each and every step. Thank you for watching the video till the end. Bye. See you in the next video. நன்றி.